இந்த மாதிரி காவேரி இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க, அதுவும் குழந்தை பெற்று கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ப வைக்கிறாங்க விஜயை. விஜயும் அதை நம்பி பயங்கரமாக அழறாரு. தாங்கிக்க முடியாமல் குழந்தைய பார்த்து பார்த்து கதறி அழாது. தாய் இல்லாத குழந்தை ஆயிட்டியே, நானும் என் அம்மா இல்லாமல் இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டேன், அதே மாதிரி என் குழந்தையும் கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அழறாரு. தாங்கிக்க முடியாமல் எல்லாரும் அவரை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை இங்கே காவேரி என்ன பண்ணுறாங்க, குழந்தைய பிரிஞ்சு வந்ததுலேருந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு விதமாக வித்தியாசமாக இருக்குது. அதை கேட்டுட்டு அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க, ஏம்மா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, குட்டி பாப்பா கத்தும் போதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஏம்மா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லடி அக்கா குழந்தை, அதாம்மா நானும் கேட்குறேன், அக்கா குழந்தை கத்தும் போதெல்லாம் எனக்கு ஏம்மா ஒரு மாதிரி ஆகிடுது, எனக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுதுமா, என்ன பண்ணுது ஏது பண்ணுது எனக்கு ஒன்றுமே புரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க காவேரி. ஐயோ இவ இப்படி யோசிக்கிறாளே, உடம்பு சிரமம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, காவேரி அப்பெல்லாம் யோசிக்காதடி, ஒன்றும் இல்லடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க நம்ம சாரதா. இங்கே என்ன பண்ணுறாரு, விஜய் காவேரியோட ஞாபகத்திலே இருக்கார். காவேரியோட பொருளெல்லாம் எடுக்க பார்க்குறாரு. அப்போ பாட்டி எல்லா பொருளையும் ஃபோட்டோஸ் அதில் உள்ள எல்லாமே எடுத்துகிட்ருக்காங்க. அதை பார்த்து விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. ஏன் இந்த எந்த ஃபோட்டோஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. காவேரி ஞாபகம் உனக்கு வரக்கூடாதுன்னு தான் நான் இதெல்லாம் பண்ண விஜய், பாவம் இல்லையா நீ, காவேரியை பற்றி நினச்சிட்டு இந்த குழந்தைய பார்க்காம விட்டுறாது விஜய் அப்படி சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஏன் பாட்டி இப்பெல்லாம் பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு மனசு வருத்தப்படுறாரு விஜய். இங்கே விஜய் குழந்தை அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தில் எல்லாருமே சாமி கும்பிட்றதுக்காக கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே குழந்தைய பார்த்து பார்த்து மனசு கஷ்டப்படுறாரு விஜய். அடுத்து அவருக்கு பூஜையெல்லாம் பண்ணி அவருக்கு எல்லாமே சொல்லிட்டுருக்காங்க. அப்போ அவருக்கு சில ஞாபகங்கள் காவேரி கூட சேர்ந்து சாமி கும்பிட்டது, அது முதல்ல காவேரியை கோயிலில் வச்சு கல்யாணம் பண்ணது, அதுக்கப்புறம் காவேரி கூட்டின்னு வந்தது, அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டது, அப்பப்போ காவேரி கூட பேசுனது பழகினது எல்லாமே அந்த கோயிலேருந்து ஞாபகம் வருது விஜய்க்கு. கோயிலை பார்த்து பார்த்து இங்கெல்லாம் இருந்துமே காவேரி கூட அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாரு விஜய். இங்கே குழந்தைய பார்த்துட்டு அப்படியே குழந்தை லைட்டாக சிரிக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. அப்படியே காவேரி மாதிரியே இருக்கா பாட்டி அப்படின்னு முடிக்கிறாங்க பாட்டி. ஒன்றும் புரியாமல் என்ன இவன் இப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வீட்டுக்கு விஜய் யோசிக்கிறாரு. பாட்டி என் ஃபோன் எங்கள் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. விஜய்க்கு ஃபோன் கிடைக்கவே கூடாது, ஏங்க நான் ஃபோன் ஆக்சிடெண்ட்டில் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன், நீங்களும் அப்படியே சொல்லிவிடுங்க அப்படின்னோடனே சரி சரி கல்யாணி அப்படின்றாரு. விஜய் என்னடா சொல்கிற, உன் ஃபோன் எங்கடா எங்கே இருக்குது, என்ன பாட்டி சொல்கிறீங்க, ஃபோன் அப்போது ஆக்சிடென்ட்லி ஃபோன் காணா போச்சுடா, உங்களை கூட்டின்னு சேர்த்ததே பெரிய விஷயம், உன் ஃபோன் எங்கடா எங்ககிட்ட கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி. இல்லை பாட்டி அதில் நம்பர்ஸ் எல்லாம் இருக்கும், சரியா எனக்கு ஞாபகம் இல்லை நம்பர்ஸ் எல்லாம், நிறைய பேர் நம்பர் கான்டாக்ட்லாம் இருக்குல்ல, அவங்ககிட்ட பேசணும்ல, யார்கிட்டே இப்படி பேச போகிற, உடம்பு முதல்ல சரியாகட்டும், எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம். சரி பாட்டி ஏன் என் அத்தை பார்க்காமே கிளம்பிட்டாங்க அப்படின்னோடனே, அவங்க பொண்ணு இந்த மாதிரி உலகத்தை விட்டு போயிட்டான்னு சோகத்துலேயே அவங்க இருக்காங்க, அவங்க எப்படிப்பா நீ பார்த்துட்ருப்பாங்க, அதனால தான் அவங்கள சமாதானப்படுத்தி நாங்கள் ஊருக்கு அமுச்சு வச்சோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க எல்லாரும். அதை கேட்டு யோசிக்கிறாங்க, ஏன் அத்தை இப்படி பண்ணாங்க, ஏன் என்னை பார்க்காம விட்டாங்க, குழந்தையும் பார்க்காம அப்படியே போயிட்டாங்க, குழந்தைய விட்டுட்டு என்னையும் விட்டுட்டு ஏன் அத்தை ஊருக்கு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா பற்றி யோசிச்சுட்டு இருக்காரு விஜய். சரி ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, நம்ம ஃபோன் தான் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகப்படுத்தி நம்பரை பார்க்குறாரு. ஆமாம்மா இந்த நம்பர் தான், சரி கால் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க ஃபோன் எடுத்து கால் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் ஃபோன் எடுக்கல. உடனே மறுபடியும் கால் பண்ணுறாரு. பார்த்தா ஃபோன் ரிங் ஆகுது. இங்கே காவேரி என்ன பண்ணுறாங்க, அம்மா ஃபோன் ரொம்ப நேரம் அடிச்சுட்டே இருக்குது, யார் ஃபோன் பண்ணுறா அப்படி சொல்லிட்டு ஃபோனை எடுக்க போகிறாங்க காவேரி. அப்போ கரெக்டாக சாரதா வந்துடுறாங்க. சாரதா பார்த்துட்டு, உன் ஃபோன் அடிச்சுட்டே இருக்குமா, அதான் எடுக்க வந்தேன் அப்படின்னா, நான் பார்த்துக்கிறேன்டி, ஏன் நான் பேசக்கூடாது, அதை கொடுமா ஃபோனை அப்படி சொல்லிட்டு வாங்குறாங்க. ஐயோ யார் பேசுகிறாங்கன்னு தெரியல, இவர் பார்த்து பேசுகிறாளே, கொடுக்க காவேரி அப்படின்னா, அதெல்லாம் தெரியாது நான் அதான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்காக ஃபோன் எடுக்கிறாங்க. ஹலோ அப்படின்றாரு. அப்படியே ஒன்றுமே புரியல காவேரிக்கு. அந்த குரல் கேட்டோன்னே தன்னையே மறந்து போயிடுறாங்க காவேரி. ஒன்றும் புரியல. அப்படியே தலையை சுற்றுது அவங்களுக்கு. காவேரி என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு காவேரி உடனே அவங்க பாட்டி ஃபோனை விஜய்கிட்டேருந்து அப்படியே கையிலேருந்து பிடுங்குறாங்க. என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. இல்லை அத்தைக்கு அப்படின்னோடனே, டே என்னடா நீ பண்ணிகிட்ருக்க, ஏதோ ஒரு நம்பரை போட்டிருக்க, இல்லை நான் அத்தை நம்பரை தான் போட்டேன், ஒரு நிமிஷம் இருடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் இது வேறு நம்பர்ரா, அப்போ உங்ககிட்டே இருக்கும்ல நம்பரை, அதை கூப்பிட்டு போட்டு கொடுங்கன்னு. நான் ஆல்ரெடி ஃபோன் பண்ணி பேசிட்டேன், உங்கள் அத்தை அங்கே ஊரில் இல்லையா கோயிலுக்கு எங்கேயோ போயிருக்காங்களாம், அதனால் வந்துட்டா தான் பேச முடியும், அவங்க வந்துட்டோன்னே நானே நம்பர் போட்டு தரேன், இப்போ சும்மா இருடா, ஏன்டா, இல்லை யாரோ அலோன்னு சொன்ன மாதிரி, அதெல்லாம் யாரும் சொல்லலடா அப்படி சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. உடனே யார்டி ஃபோன் பண்ணா அப்படி சொல்லிட்டு எடுத்து பார்க்குறாங்க. ஓ விஜய் வீட்டில் தான் கால் வந்திருக்கு, அது தம்பிக்கு எப்படி இருக்குன்னு ஃபோன் பண்ணியிருப்பாங்க போல் இருக்கு. ஐயோ நல்ல காலம் காவேரி பேசலை அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதி அடைகிறாங்க சாரதா.